ஸோ மைடிய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜு நம்பர் 8ல சீசன் 1ல எபிசோடு 2 தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். போன எபிசோட பார்த்துட்டு எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பா சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக அடிச்சு பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கூடயே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, வளவளம் பேசாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே கைஜு திடீர்னு அந்த இடத்துக்கு வந்தப்ப என்னை காப்பாத்துறதுக்காக நீங்க அங்கிருந்து என்ன ஓட சொன்னீங்களே, நான் மட்டும் அங்கிருந்து ஓடாம இருந்ததுன்னா கண்டிப்பா செத்துருப்பேன். பழச நினைச்சு பார்த்த காஃப்காவும் நான் கண்டிப்பா டிஃபன் ஃபோர்ஸ்ல சேருவேன்னு சொல்றான். இந்த நேரத்துல ஒரு பேரசைட் கைஜு வந்து நம்ம ஹீரோட வாய்க்குள்ள புந்து நம்ம ஹீரோ ஒரு ஹைபிரிட் கைஜுவா மாத்திரும். ஏ காஃப்கா, என்ன மாங்கா படிச்சல இந்த மாதிரி பேச கத்துக்கிட்டேன்னு இவ கலாய்க்கிறா. இந்த விஷயத்தை வெளில யார்ட்டுமே சொல்லிடாத, ஏன் நம்ம ஒன்னா இருந்தா பயப்பட தேவையில்லன்னு இவளும் சொல்றா. ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு கைஜு புந்திருக்குன்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உயிர் சதாதை ஏற்படுத்துறதுக்குள்ள நம்ம அதை அழிச்சாகணும். அப்படியே அதே நேரத்துல ஒரு சுமார் சைஸ்ல இருக்கிற கைஜு வந்து சிட்டிக்குள்ள அப்பியர் ஆயிருக்குன்னு நியூஸ்ல இருந்து எல்லா இடத்துலயுமே அலாட் பண்ண ஆரம்பிச்சாரானுங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, தாத்தா தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். செம்பாய் சரிங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகேன்னு சொல்லிட்டு சிரிக்க தாத்தா பார்த்துட்டு மயங்கிடுறாரு. தாத்தா இருக்கியா போயிட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற செவத்தை லைட்டா தான் டச் பண்ணுவான். ஆனா அதுக்கே அது சிலிச்சு நொறுங்கி போயிடும். பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சத்தம் சொல்லிட்டு எட்டி பார்க்கவும் கைஜு இருக்கிறத பார்த்தோடனே டிஃபன் ஃபோர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறானுங்க. நான் இங்க இருந்தா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும், அதனால நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன்னு காஃப்கா சொல்றான். ஒரு நார்மல் ஹியூமனை விட இப்ப பல மடங்கு பவர் அதிகமா இருக்கிறதுனால காஃப்கா எதை தொட்டாலும் அது பயங்கரமா டேமேஜ் ஆகுது. சிம்பாய் இப்ப நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு தப்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல இவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலை விட்டு கைஜு தப்பிச்சு போயிடுச்சுன்னு இன்ஃபார்ம் பண்றானுங்க. இங்க இச்சிகாவா இருக்கால, என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற மாதிரி ரொம்ப குழம்பி போயிருக்கா. ஏன்னா கூட இருந்தவரு திடுதுப்புன்னு ஒரு கைஜுவ மாதிரி பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காருல, அது என்னையா ஸ்பெஷல் மோடா அங்கிட்டு இங்கிட்டு துரத்திட்டு நிக்குது. ஆகா, உசுரோட இருக்கிற பறவை அப்படியே சாப்பிடறாருன்னு இவன் சாக்காகிறான். அப்படியே போற பக்கல என்ன பண்றது ஏது பண்றது மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு சுச்சு வருதுன்னு காஃப்கா சொல்றான். ஆனா செம்பை, உங்களுக்கு தான் அந்த பாட்டு இருக்கிற மாதிரி தெரியல, அதுக்குன்னு வரல நான் சொல்ல முடியும், எனக்கு வருதுடா, அவ்வளவுதான் என் வாழ்க்கையை போச்சு, இதுக்கப்புறம் யாருமே என்ன ஏத்துக்க மாட்டாங்கன்னு காஃப்கா கதற ஆரம்பிக்கிறான். அதை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு முதல்ல வாங்க இங்க இருந்து போகலான்னு இச்சிகாவா சொல்றான். ஏ இச்சிகாவா, நான் டிஃபன் ஃபோர்ஸ்ல சேர முடியும் நீ நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, உங்களை பார்த்த இடத்துல அவளுக்கு போட்டு தள்ளிடுவாளுங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் அப்பனா இனிமே என்னால டிஃபன் ஃபோர்ஸ்ல சேர முடியாதான்னு காஃப்கா நினைக்கிறான். ஏன்னா ஆபத்து வரப்ப அவளை காப்பாத்துறதுக்காக அவ கூட இருப்பேன்னு இவன் வாக்கு கொடுத்திருப்பான். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க இந்த பக்கம் போலாம், இந்த பக்கம் போனா நம்மள யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு இச்சிகாவா சொல்றான். சம்திங் ஏதோ ஒண்ணு வருது. டிஃபன் ஃபோர்ஸா இல்ல அண்டர் கிரவுண்ட்ல இருந்து பார்த்தா அடுத்த அப்படியே சிட்டிக்குள்ள ஒரு கைஜு வந்து அப்பியர் ஆகுது. இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிட புதுசா வந்த கைஜுவை நாங்க பாத்துக்கிறோம்னு மீனா சொல்றா. இதுக்கு முன்னாடி நம்மள அட்டாக் பண்ண சேம் டைப் தான் இப்ப வந்திருக்கு. அதை அவங்க சமாளிக்கிற நேரத்துல நம்ம எங்காச்சும் போய் ஒளிச்சிக்கலாம்னு இவன் சொல்றான். இப்போதைக்கு நம்மளால முடிஞ்சது அந்த இடத்துல எந்த உயிர் சேதமும் ஏற்படக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றது மட்டும்தான். ஒரு சின்ன குழந்தை அவளால முடியாதுன்னு தெரிஞ்சும் அவளோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு அவ பாக்குறா. அதே இடத்துல கைஜு இவங்க இந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு இவங்களை சாப்பிடறதுக்காக கிட்ட வருது. அப்படி வரப்ப லைட்டா தான் தட்டுவா, அதுக்கே இந்த கைஜு 10 அடி பறந்து போயிடும். நான் இவ்வளவு ஸ்ட்ராங்காவா இருக்கேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன பாப்பா பயந்துட்டியா? பயப்படாத சொல்லிட்டு காஃப்கா இன்னும் அந்த பொண்ணை பயமுறுத்தி விட்டாரான். செம்பாய் அந்த பொண்ணோட அம்மாவை காப்பாத்துங்கன்னு இச்சிகாவா சொல்றான். பயப்படாத பாப்பா, உன்னோட அம்மா மயங்கி இருக்காங்க, மத்தபடி நல்லதா இருக்காங்க. மறுபடியும் அந்த கைஜி இவங்களை கொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வரவும், ஏ இச்சிகாவா அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. அப்பனா இப்ப என்ன பண்ண போறீங்க? லைட்டா குத்துனதுக்கு அவளை பவரா இருக்கிறப்ப இழுத்து வச்சு குத்துனா எப்படி இருக்க போதுங்கிறத நான் பார்க்க போறேன். அடிச்ச அடியில அந்த கைஜு பீஸ் பீஸா போயிடுது. ஒரு சாதாரண ஒருத்தரால இந்த மாதிரி பண்ணவே முடியாதுன்னு இச்சிகாவா சொல்றான். இனிமே பயப்பட தேவையில்ல, அந்த பொண்ணோட அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா மட்டும் போதும். ஆனா அந்த குட்டி பொண்ணு நம்ம காஃப்காவை பார்த்து பயப்படுறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஃபன் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்துருவாங்க, அதனால கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு காஃப்கா அங்க இருந்து போறப்ப அந்த குட்டி பொண்ணு இருக்கால, அவ என்ன பண்றான்னா நம்ம காஃப்காவுக்கு தேங்க்ஸ் சொல்றா. இதை கேட்கும் போது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா நம்ம பயப்பட தேவையில்லன்னு மீனா சொன்னதை நினைச்சு பாக்குறான். அவ கூட இருந்துகிட்டே அவளுக்கு தோணியா கைஜூச கொள்ற மாதிரி அவன் நினைச்சு பாக்குறான். செம்பாய், நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டேன், யாராச்சும் வரதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து போயிடலாம். இச்சிகாவா, நான் விட்டு கொடுக்க போறது கிடையாது, கண்டிப்பா நான் அவளோட சைட்ல இருக்கதான் போறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டிஃபன் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு என்ன நடந்திருக்குன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. மீனாவா அந்த குழந்தைகிட்ட நீ கைஜீவை பத்தியான்னு கேட்கறா. இதை கேட்ட குழந்தையும் அதை நினைச்சு பார்த்து பயப்படுறா. கவலைப்படாத, நான் எல்லா கைஜீவும் அழிச்சிருவேன்னு மீனா சொல்லவும், நீங்க நல்ல கைஜீவெல்லாம் கொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்றீங்களா? ஏன்னா அதுதான் என்னோட அம்மாவை காப்பாத்துனுச்சு. அதுக்கப்புறம் 3 மாசம் கடந்து போயிடுது. நம்ம ஹீரோவுக்கு கைஜு நம்பர் 8 அப்படிங்கிற ஒரு டைட்டிலேயே கொடுத்துறானுங்க. அப்ப இன்னும் வரையும் அந்த கைஜு இவனுக்கு
உனக்கு பிடிக்கலையா? எந்த இடத்துல எங்க சுத்திட்டு இருக்கோ நிலைமை கைமேறி போயிட்டு இருக்கு. கடந்த 3 மாசமா பைபிள் யாரு கையிலும் சிக்காம சுத்திட்டு இருக்காரு. இச்சிகாவா, உனக்கும் காஃப்காவுக்கும் லெட்டர் வந்திருக்கு. ஆனா காஃப்கா இன்னைக்கு சீக்கிரமா வேலைக்கு போயிட்டான். அதனால இதை நீ போய் கொடுத்துறியா? அவ வருஷம் எக்ஸாம் எழுதுறான். ஆனா ஒரு எக்ஸாம்ல கூட அவன் பாஸ் பண்ணது கிடையாது. இச்சிகாவா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டான். காஃப்காவோட லெட்டர் நான் போய் கொடுத்துட்டா இல்ல நானே போய் கொடுத்துக்கிறேன்னு இச்சிகாவா சொல்றான். லெட்டர் பிரிச்சு பார்த்தவ அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே போக காஃப்கா பாஸ் பண்ணிட்டானான்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறானுங்க. இதுதான் அவனோட கடைசி வாய்ப்பு. இதுலயாச்சும் அவன் பாஸ் பண்ணி ஆகணும். செம்பாய் ஒரு விஷயத்த சொல்லிட்டா, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்க. சீரியஸாவா சொல்ற? அட கிறுக்கு பயல, தேவையில்லாம நீயே மாட்டிப்ப போல இருக்கு. ஃபர்ஸ்ட் உன்னோட முகத்தை மத்தியா பாக்குறதுக்கே விகாரமா இருக்கு. சாரி, அப்பப்ப என்னோட கண்ட்ரோல இழந்துற. இப்போ ஓகேவா? யோ, நியூஸ்ல இருந்து எல்லாத்துலயும் உன்னோட பேர் தான் ஓடிட்டு இருக்கு. முதல்ல சேஃபா இருக்கிறதுக்கு பாரு. சரி சரி, கத்தாத, காது வலிக்குது. கைஜு வரும்போது நாங்க எங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இங்க இருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி ஏமாத்திருப்பானுங்க. அவனுங்களும் அதை கேட்டு அப்படியே நம்பியிருப்பானுங்க. செம்பாய் நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் கொடுக்கவும், ஆனா காஃப்கா இந்த விஷயத்தை பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவன் பாஸ் பண்ணாலும் செகண்ட் ரவுண்ட்ல அவன் சொதப்பிடுவானா. சரி, செகண்ட் எக்ஸாம்ல இந்த கைஜு பாடி வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? கவலைப்படாத, யாருமே என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட செகண்ட் ரவுண்ட்ல ஏகப்பட்ட ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா உங்களை கொன்னுடுவாங்க. கடந்த 3 மாசமா இந்த கைஜு ஃபார்மை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான். ஏதாச்சும் பிரச்சனைனா உங்களை காப்பாத்துறதுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு இச்சிகாவா சொல்றான். ஆனாலும் கொஞ்சம் பிரஷர் கொடுத்தாலே கைஜு ஃபார்ம் வெளில வந்துருது. என்னை விட்டு போயிட்டா நான் எக்ஸாமுக்குள்ள நான் பழையபடி மாறி விடன்னு காஃப்கா சொல்லி பாக்குறான். ஏரியா, ஏதாச்சும் பிரச்சனைனா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இச்சிகாவா அங்கிருந்து போறான். அவன் மட்டும் பாஸ் பண்ணி நான் மட்டும் பாஸ் ஆகலன்னு வச்சுக்க, நான் அவன் செம்பாயின்னு சொல்லி கூப்பிடவே மாட்டான். நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. 10 நாளைக்கு அப்புறம் செகண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக நிறைய பேர் வராங்க. அப்பனா இதான் டாச்சிகாவால இருக்கிற டிஃபன் ஃபோர்ஸானு இச்சிகாவா பாக்குறான். ஃபீல்ட் ட்ரிப் அப்ப நான் குமகையாவா பேசுக்கு போயிருக்கேன். ஆனா அதை விட இது ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா இங்க செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க இருக்காங்க. வெஸ்ட் டோக்கியோல ஏதாச்சும் பிரச்சனைனா இவங்க அதை பாத்துப்பாங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்க மாறினீங்க, கண்டிப்பா உங்களோட சோலி முடிஞ்சிடும். இங்க இருந்தோம்னா எந்த வேலையும் ஆகாது. சரி வா போகலான்னு காஃப்கா சொல்றான். ஓகேவா, நான் கூப்பிடுறது கேக்குதா? செம்பாய், அவ உங்களை தான் கூப்பிடறான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு கூட எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். யாரை பார்த்து என்ன சொன்ன? எனக்கு வெறும் 32 வயசு தான் ஆகுது. இந்த வயசு போதாதான் இதை சொல்றதுக்கு? ஐயோ, இவன் என்ன மானவங்க படுத்திட்டா. என்னோட காரை நிறுத்துறதுக்கு இடம் இல்ல. உன்னோட காரை நவுத்திக்கிறியா? நான் இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன். ஏமா, இந்த இடத்துல தான் இவ்வளவு இடம் இருக்குல்ல. அதெல்லாம் முடியாது. என்னோட லக்கி நம்பர் 55. நான் இங்க தான் நிறுத்துவேன். காரை நவுத்துறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைன்னு காஃப்கா சொல்லவும், அப்ப சரி அதை நானே நவுத்திக்கிறேன்னு இவ சொல்றா. ஐயோ, கம்பெனி காரை காலி பண்ணிட்டாலே. யாருமா நீ? கேட்டாவளோ 2016 அவளோட எக்ஸாம் நம்பரை சொல்றா. கிகுரு ஷினோமியா. என்னோட ஹாபியை கைஜூஸ கொல்றதுதான். அவ லாஸ்ட் நேம் சினோமியாவா சொன்னா. கிழவா, ஏன் அவன் மேல இருந்து கைஜூஸ் மில் அடிக்குது? இப்படி இவ கேக்குறதோடய